ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீட்லயும் உப்புமா ஹேட்டர்ஸ் இருக்காங்களா? அப்ப நம்ம வாங்கிட்டு வந்த ரவ வேஸ்ட் ஆகுறதுக்குள்ள இந்த மாரி ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இதுக்கு 1 கப் பாம்பே ரவ எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இத 2யும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபைனா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி ஊற வைக்கக்கூடாது. அப்படியே ட்ரையாவே பவுடர் பண்ணி எடுத்துக்கங்க. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 கப் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துட்டு, ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து மாவு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, பெசஞ்சு வச்சுரலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மாவு நல்லா இந்த பதத்துக்கு இருக்கும்போது, ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சலாம். இப்ப இதுக்கு சைட் டிஷ்ஷா ஒரு ஸ்பைசியான டேங்கியான சட்னி ஒண்ணு ரெடி பண்ணலாம். அதுக்கு கொஞ்சமா தேங்காய் எடுத்துருக்கேன். 2 துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகா, கொஞ்சமா புளி, அது கூடயே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு, உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்துடலாம். நல்லா சூப்பரா ஸ்பைசியா, டேங்கியா இருக்கும். இதுக்கு நீங்க தேங்காவுக்கு பதிலா தயிர் கூட சேர்த்துக்கலாம். பட் ஆனா இன்னைக்கு நான் தேங்காய் சேர்த்து தான் செஞ்சிருக்கேன். ரொம்பவே சூப்பரா ஸ்பைசியா இருக்கும். இப்ப ரவா நல்லா ஊறுனதும் அது கூடயே ஒரு துருவின கேரட், உருளைக்கிழங்கு, பொடியா கட் பண்ண பச்சை மிளகா, மல்லித்தழை இதெல்லாம் சேர்த்து மாவு நல்லா பெசஞ்சு குடுத்துட்டு, மறுபடியும் பட்டர் பேப்பர்ல எண்ணெய் தடவிட்டு அப்படியே கையில தட்டனோம்னா சூப்பரா ஒட்டாம வந்துரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு மெல்லிசா வேணுமோ, அந்த அளவுக்கு மெல்லிசா தட்டி எடுத்துட்டு, அப்படியே பேன்ல ஆயில் சேர்த்துட்டு, நம்ம தட்டி வச்சிருக்க கவர திருப்பி போட்டு, கவர மட்டும் ரிமூவ் பண்ணிருங்க. ஈஸியா எடுக்க வந்துரும். மேல அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளை எள்ள தூவிட்டு, நெறைய ஆயில் போட்டு நல்லா பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா, நல்லா சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளை எள்ளோட நல்லா முருகலா இந்த ரொட்டி சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. அதுவும் நம்ம அந்த சட்னியோட சாப்பிடுறதுக்கு ரொம்பவே டேங்கியா இருக்கும். உங்க வீட்லயும் வாங்குன உப்புமா ரவ அப்படியே இருக்குன்னா, இன்னைக்கே இத ட்ரை பண்ணி பாருங்க.